ஓம் உச்சிஷ்ட கணபதியை போற்றி போற்றி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 அனைவர் இல்லத்திலும் சிறப்பான வருடங்களும் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் சேர்ந்து உங்க இல்லம் பெருக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். 2026 சூரியனின் ஆக்கிரமிப்பில் உள்ள ஆண்டாக திகழ்கிறது. சூரியன்கிறது நம்மளை எல்லாம் ஆட்கொள்ளும் ஒரு காந்த சக்தி, காந்த தன்மை வெளிப்படும். அதே போல் 2026 நம்மளுக்கு நிறைய அற்புதமான தலைமைத்துவமான விஷயங்கள், மாற்றங்கள் உருவாகக்கூடியதா வருடங்களாக இருக்கிறது. 2026 சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக இருக்கிறது. எல்லாருமே சுக்கிரனுடைய ஆளுமையிலும் சூரியனுடைய ஆளுமையிலும் இருக்குது. அதே மாதிரி ஆண் பெண்கிற ஒரு இது முக்கியத்துவமான இருக்குது. ஒரு முதன்மையான தலைமையான பெண் உருவாகக்கூடிய ஒரு முக்கிய அம்சம் இந்த உலகியல் நிகழ்வில் இருக்கிறது அப்படிங்கிறது. இங்க ஒரு பெண் சமத்துவம் பெறுகிறாள் அப்படிங்கிறது இந்த 2026 நம்ம பார்க்க போறோம். 2026 தலைமை பொறுப்பு நம்மளுடைய மத்திய இது அமைச்சரவைகளிலிருந்து எல்லாமே மாறப்போகுது. அதுவும் நம்மளுக்கு தெரியும். அதனால சூரியனின் முழுமையான ஆளுமை, சூரியனுடைய சக்திகள் பெற்ற அத்தனை பேருக்கும் 2026 மிக சிறந்த வருடமாக இருக்கும். இந்த 2026 இன்னொரு முக்கிய பங்கு தாங் என்ற அகம்பாவம் பிடித்த மனிதர்களின் தோற்றங்கள் நிறைய இருக்கும். அதையும் கண்கூடா பார்ப்பீங்க. அதனால என்னுடைய அகங்காரத்தில் நான் உருவாகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 2026 ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். சூரியன் முழு அம்சத்தையும் பெற்றவர்களாக இருப்பாங்க. சூரியன் நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய முழு ஆளுமையும், சந்திரனின் நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய தன்மையும் வாங்கியவர்களாகவும் இருப்பாங்க. சூரிய சந்திரன் அப்படிங்கிற அர்த்தநாரீஸ்வர யோகம் பெற்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இங்க பெண்கள் மிக மகத்துவம் வாய்ந்தவராக மாற போகிறாங்க. இன்னொன்னு மருத்துவத்தில் ஒரு பெரிய சாதனை உருவாக போகிறது அப்படிங்கிறதிலும் இந்த 2026 மிக முக்கியமான ஆண்டாக இருக்கும். இந்த 2026 பகலின் அளவு அதிகமாக இருப்பது போல் நல்ல வெளிச்சத்தின் தன்மை அதிகமாக இருக்கும். மேக்னெட் பவர் அதிகமாக இருக்கிறது. நிறைய அற்புத சக்திகள் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்குது. நிறைய கிரியேட்டிவிட்டிஸ் உருவாகக்கூடியது ஆண்டாக இருக்கிறது. அதே போல் நிறைய தலைவர்களின் துவக்கம் உருவாகக்கூடியதாக இருக்கிறது. அது பெண்களினுடைய முழு ராஜ்யம் பெற்ற ஆண்டாக இருக்கிறது. 2026 சூரியனுக்கும் சுக்கிரனும் நேர்பகை. இந்த நேர்பகையிலும் வளமையான ஒரு நல் விஷயங்கள், முயற்சிகள் நிறைய நடக்கும். நட்பு வட்டத்தில் பெண்களின் நட்பு வட்டம் அதிகம் வைத்திருப்பவர்கள் முன்னேற்ற பாதைகளை அடைவார்கள். இது பொது பலனாக 2026 நடக்கக்கூடியது. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கும்பராசியை பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னால 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் சீரும் சிறப்புடன் வளமுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு என்னன்னா ஜாக்பாட் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஆண்டு இந்த 2026. முதல்ல ஆசைகளுடன் வாழக்கூடியவர்களாக மாறுங்க அப்படிங்கலாம். 2026 உங்களுக்கு என்னென்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அனைத்தும் உங்க கையில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பட்டங்கள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இல்லாட்டா கூட உங்க குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் ஒரு பட்டங்கள் பெறக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாக மாறக்கூடியவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் என்பதில் ஐயம் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயுடைய அன்பு அரவணைப்பு, உங்களை சார்ந்து இருக்கும் தாயால் நன்மை ஏற்படும், வீடுமனை லாபம் உண்டாகும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை பாக்கிய செல்வங்கள் அருமையாக இருக்கிறது. குழந்தை பாக்கிய பேரு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குழந்தையினால் நற்பயன்கள் நிறைய பெறுவீர்கள் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள், கடன் வாங்கினால் அது லாபத்தில் முடியக்கூடிய அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். திருமண வைபவங்களுக்கு சிறப்பான ஆண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். திருமணம் வைபவங்களுக்கு சிறப்புங்கிறத விட இருதார அமைப்பு, யாராச்சும் 2வது கல்யாணம் கட்டுறதாக இருந்தால் அழகா கட்டிக்கோங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்குது. 2வது கல்யாணத்துக்கு உங்களுக்கு ஏற்றபடியான ஒரு ஆண்டாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நோய் நொடிகள் தாக்கம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறத விட நோய் நொடிகளின் தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாற்று இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கொள்ளலாம். என்னென்ன மாற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மருந்துகள் உங்களுக்கு நியாயமான முறையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. இறைவனுடைய முழு அனுகிரகமும் உங்களுடைய
கும்பராசி நேயர்களுக்கு இருக்கிறது. 2026 உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருப்பதில் சிறிதும் ஐயம் இல்லை. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருங்க. பதவி உயர்வு கிடைத்தாலும் அதுக்கு உங்களுக்கு முழுமையான ஒரு சப்போர்ட் இருக்காத மாதிரி இருக்கும். அதனால பதவி உயர்வில் முழுமையான அக்கறை எடுக்க வேண்டும் என்றால் இறை வழிபாடுடன் பதவி உயர்வை நோக்கினால் நன்றாக இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தளபதி போன்ற ஒரு அமைப்பு, எல்லாரையும் கட்டி இழுத்துட்டு வருவது போல ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்க இந்த 2026 உங்களுக்கு ஆசைகளும் தளபதி ஒரு முக்கியமான அங்கத்தினராகவும் இருப்பீங்க. எப்பவுமே கும்பராசிக்காரர்கள் உறவுகளிலிருந்து விலகி ஓடி போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. வெளியில் உள்ள உறவை தேடுவீர்களை வீட்டுக்குள் உள்ள உறவுடன் நீங்க ஒன்ற மாட்டீங்க. ஆனால் 2026 வீட்டில் குடும்பத்துடன் உறவுகளுடன் ஒற்றுமையுடன் இருப்பீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கு நிறைய பொருட்கள் விரயமாகும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற இடத்தில் அனைத்தையும் லாபமாக மாற்றக்கூடிய அருமையான அற்புதமான ஆண்டாக இன்னைக்கு இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. மிக சிறப்பான ஆண்டாக இருந்தாலும் சிறு சிறு தவறுகள், சிறு சிறு விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படத்தான் செய்யும். அதற்கு வழிபாடு முறைகள் என்னன்னா, உங்களுடைய மூதாதையர்கள் வழிபாடு மிக அற்புதமான பலனை தருகிறது. மீன்களுக்கு பொறி வாங்கி போடுதல் மிக சிறந்த நற்பலனை தரும். ஹோமகுண்டத்துக்கு உணவு அளித்தல் ரொம்ப மிக சிறந்ததாக இருக்கும். கற்பூர ஆராத்தி அடிக்கடி காமிச்சுக்கிட்டே இருங்க, அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஸ்ரீ ராகவேந்தர் வழிபாடு மிக சிறப்பான நற்பலனை தரும். இறந்தவர்களுடைய வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். அப்ப சிவ வழிபாடும் சிவ பூஜையும் மிக சிறந்த நற்பலனை தரும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சிவ வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறந்ததாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைகள் செய்து சிறு குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அதை உங்களால் தகர்த்து கொள்ள முடியும். தகர்த்து வெளியுலகத்தில் மிக சிறந்த நபராக பட்டம் பெற்ற மிக முக்கிய அங்கத்தினராக தெரிவீர்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய கற்பனை வளம் அதிகமாக இருக்கிறது, நிறைய அதீத நோக்கங்கள் அதிகமாக இருக்கிறது, நிறைய தன்னை விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. நிறைய கற்பனை வளத்துல நிறைய மன அழுத்தத்தை அதிகரிக்கிறீங்க. அதை ஃபுல்லா குடும்பத்தில் உள்ளவங்களிடம் காமிக்கிறீங்க. நிறைய முற்போக்கான பிற்போக்கான பேச்சுகள் நிறைய இருக்குது. அதாவது அந்த காலத்துல அப்படிங்கிற மாதிரி தொடக்கும் பேச்சுகள் நிறைய உங்களிடம் தோன்றும். இதெல்லாம் சமாளித்து வந்தீங்கன்னா, இதெல்லாம் சமாளிக்கணும்னா நான் சொன்ன சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யுங்க. சிறப்புடன் வாழ்வில் வளமுடன் பெறுவீர்கள். இந்த வாழ்க்கை இந்த 2026 உங்களுக்கு சிறந்த ஆண்டாக இருக்குது. நல்ல பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.